வருகின்ற 11ஆம் தேதி டெல்லி செல்லும் நயினார் நாகேந்திரன் 12ஆம் தேதி முதல் தமிழக அரசியலில் புதிய ஆட்டம் ஆடத் தொடங்குவார் என பாரதிய ஜனதா கட்சியினர் மத்தியில பரபரப்பாக பேசப்பட்டு வருது. திருநெல்வேலியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு அவரது செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து டெல்லி பாஜக மேலிட ரிப்போர்ட் ஒன்று சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நயினார் நாகேந்திரன் தீவிரமாக செயல்படவில்லை என்றும் பூத் கமிட்டிகளை ஒழுங்காக அமைக்கவில்லை என்றும் அண்ணாமலையுடன் மோதல் போக்கானது இருந்து வருகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் அவர் எதுவுமே செயல்படவில்லை. மேலும் டிடிவி தினகரன் கட்சியில் இருந்து விலகுவதற்கு காரணம் நயினார் நாகேந்திரன் என்றெல்லாம் ஏராளமான குற்றச்சாட்டுகள் அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் எழுதப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரை மாற்றலாமா என்ற யோசனைக்கு டெல்லி பாஜக மேலிடத்திற்கு புதிய திட்டத்தையும் கையில் எடுத்திருக்கிறார்கள். இது குறித்து பிரதமர் மோடியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில தான் தற்பொழுது எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அண்ணாமலை குறித்தும் ஏராளமான புகார்கள் டெல்லி மேலிடத்திற்கு சென்றிருக்கின்றனர். சமீபத்தில் அவர் கோவையில் பேசும் பொழுது திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு வலிமை இல்லை, எனவேதான் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம் என்றும் சொல்லியிருக்காரு. திமுகவிற்கு 40% வாக்குகள் இருக்கின்றனர், விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் பேசியிருந்தார். இது தொடர்பாக தகவல்களும் டெல்லி பாஜக மேலிடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே அண்ணாமலையின் அன்பு கூட்டம் என்ற பெயரில்தான் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு ஒரு இயக்கமானது செயல்பட்டு வருகிறது. இந்த இயக்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதுமே உறுப்பினர் சேர்க்கும் பணியானது நடைபெற்று வருது. ஆனால் அண்ணாமலை எந்தவித கருத்தும் தெரிவிக்காத நிலையில தான் ஒருவேளை அண்ணாமலை இதன் பின்னணியில இருக்கலாமா என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இதன் நிமித்தமாக தான் டெல்லி பாஜக மேலிடம் ஆலோசனைகளையும் நடத்திட்டு வருது. அந்த வகையில 11ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு ஏற்கனவே அழைத்திருக்கிறார்கள். இதன் பேர்ல தான் டெல்லி செல்லும் நயினார் நாகேந்திரனுக்கு புதிய வழிகாட்டும் செயல்முறைகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் அண்ணாமலையை நீக்கிவிடலாம் என்று அனைத்து ஆலோசனைகளும் நடந்து வருகிறது. ஆனால் அதே சமயத்துல தான் தேர்தல் சமயத்தில் இப்போது முடிவெடுக்க வேண்டாம், அவருக்கு டெல்லி மேலிடத்தில் ஒரு பதவியை வழங்கி தமிழ்நாட்டை விட்டு காலி செய்வதற்கான ஒரு திட்டமும் தற்பொழுது டெல்லி பாஜக மேலிடம் எடுத்திருக்கிறது. இதன் மூலம் தமிழக அரசியல் குறித்தும் அண்ணாமலை பேச முடியாத சூழ்நிலை உருவாகும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே டிடிவி தினகரன் கூட்டணியில இருந்து விலகியதற்கு நான் காரணம் அல்ல, தேவைப்பட்டால் நானே வந்து பேசுகிறேன் என்றும் நயினார் நாகேந்திரன் வேண்டுகோளும் விடுத்திருக்காரு. இப்பொழுது டிடிவி தினகரன் இது குறித்து கருத்து தெரிவிக்கும் பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை என்றால் நான் பாஜக கூட்டணியில சேருகிறேன் என உத்தரவும் தெரிவித்திருக்காரு. இதனால புதிய தலைவலையும் ஏற்பட்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் 11ஆம் தேதி டெல்லி சென்று திரும்பும் நயினார் நாகேந்திரன் தனது புதிய ஆட்டத்தை 12ஆம் தேதி தொடர்வார் என தெரிய வந்திருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.